இன்றைக்கி பைபிள் ஸ்டடின்றதை காட்டிலும் வேதாகம தொடர் மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து உங்களோடு கூட இன்னொரு பகுதியை நான் தொட விரும்புகிறேன். Turn with me your Bible to the Gospel of Mark. மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். இது இந்த மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 13வது தொடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி ஏன்னா ஒரே பகுதியை சுற்றுனீங்கன்ட்டு சுற்ற வேண்டியது இருந்தது, சுற்றணும். ஆனால் 40 வருஷத்துக்கு மேலே சுற்றக்கூடாது வனாந்தரத்தில், போதும். ஆனால் வனாந்தரத்தில் இருந்த யோவான் ஸ்நானனை குறித்து பேசிட்டேன், நிறைய பேசணும். அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு ஒரு காங்கிரிகேஷன் வேணும், அதுக்கு ஒரு ஜனங்களினுடைய நிலை எல்லாம் வேணும், எல்லாவற்றையும் வைத்து பேசுகிறேன். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி 9லிருந்து 11 வசனம் வரைக்கும். நான் ஏதாவது ஒரு வசனம் விட்டுருந்தேன்னா அதை நான் திரும்ப கரெக்ட் பண்ணுவேன். ஏன் தப்பி ஜம்ப் பண்ணி போகிறேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், எல்லாம் என் மனதில் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், சரியா? அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். சூப்பராக வாசிட்டீங்க. உங்களை வாசிக்க வைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் அந்த வசனத்தாலும் வாசிப்பீங்கள்ல, அந்த வசனம் ஏதாவது உங்களோடு கூட பேசும். நம்ம 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணி ஞான ஸ்நானம் கொடுத்தது, யோர்தான் நதிக்கரையில் கொடுத்தது அதை பார்த்து உங்களுக்கு அநேக விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஒரு ஞான ஸ்நானம் என்ன செய்யணும், எப்படி எடுக்கணும் என்பது அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் யாரெல்லாம் போய் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. 6ஆம் வசனத்தில் அவனுடைய உடை, அது இப்போ வேண்டாம். அவன் 2 விஷயத்தையும் சொல்லுகிறான். யாரை பற்றி தேவைப்பட்டால் சொல்கிறேன், இல்லைன்னா அடை நிறுத்தி இன்னொரு பகுதிக்குள்ளாய் வருகிறேன். இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததை பற்றி இருக்கிறது. இட் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் பேப்டிசம். நம்ம யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனால் அவன் கொடுத்ததெல்லாம் மக்களுக்கு கொடுத்தான். எந்த மக்களுக்கு கொடுத்தான் என்றால் மனம் திரும்பின மக்களுக்கு கொடுத்தான். எதற்காக கொடுத்தான்? மனம் திரும்புதலுக்கு என்று கொடுத்தான். மனம் திரும்புதல்னா என்ன என்றெல்லாம் விவரமாக சொல்லிட்டேன். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. சரி, அது இன்னொரு முறை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார் என்று நம்புகிறேன். தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய கரத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அந்த பாவத்தை விட்டு பரிசுத்தத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்குற ஞானஸ்நானம் கம்ப்ளீட்டாக டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. 3 வசனங்கள் தான், சில குறிப்புகளை சொல்லி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி, அது எதுக்கு எனக்குன்னு கேட்காதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். யோவான் ஸ்நானகன் இதுவரைக்கும் மக்களுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் இருக்கிறது, அது முக்கியம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது, அதை காட்டிலும் முக்கியம். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து இந்த செய்தியினுடைய இல்லைன்னா இந்த விதத்தை நான் வசனங்களை எடுத்து போதிக்கிற இந்த சூழ்நிலைமையிலே நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்து வந்திருந்தீங்களான்னு உங்களோட கண்களை திறப்பார். ஓகே. 9வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அந்த நாட்களில் இயேசு கலிலேயா உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து என்று இருக்கிறது. அந்த நாட்கள் தான் ஆன் தோஸ் டேஸ். அது எப்போ உள்ள காலம்? யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்து வந்த அந்த நாட்கள். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுடைய கான்டெம்பரரியன், அந்த காலத்து இணை காலத்து சமயத்து ஒரு ஆண்டவர். அவர் யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசி. அவனை காட்டில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை.
சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டிலே மல்கியாவின் புஸ்தகத்திலே வாசிப்பது போல அவனை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இவனை குறித்தது என்பதை இயேசுவே நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அவன் தான் என்றார். பெரிய விஷயம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சுக்கிடுவான், போகட்டும். அப்போ ஆனால் அவன் தான் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசுக்கு 6 மாதம் சீனியர். ஏன்னா லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. 1:36 இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற ஒரு எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இயேசு கிறிஸ்துவே ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதத்துக்கு முன்னால் இன்னொரு அற்புதம் இருக்கிறது. எலிசபெத்தை பற்றி ஒரு உலகம் ஒரு முத்திரை குத்தி இருந்தது. கர்த்தர் அதை மாற்றி விட்டார். அந்த முத்திரை உடைக்கப்பட்டது. கடந்த வாரத்தில் கேள்விப்பட்டோம், கல் எப்படி திறக்கும் என்று. அதற்கு முன்பு ஆண்டவர் திறந்து வைத்திருந்தார். அதுபோல் அந்த முத்திரை ஆண்டவர் உடைச்சிருக்கார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே சொல்கிறார், அவ கன்சீவாக இருக்கிறா சொல்லிட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. எலிசபெத் மரியாளுக்கு இனத்தாள், மரியாளுக்கு எலிசபெத் இனத்தாள், சொந்தக்காரங்க அவங்க எல்லாம். ஆனால் இயேசுவை பற்றி யோவான் ஸ்நானகனுக்கு முழுவதும் தெரியாது. நான் அதை சொல்கிறேனே, நீங்கள் அதை கவனிப்பீங்க வசனத்தில். அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்வேன். அவன் கண்டெம்பரரியன், பட் அவனுக்கு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தான் என்று சொல்வதற்கு இல்லை. அவன் ஒரு தீர்க்கதரிசி. எனினும் மறைக்க வேண்டியவைகளை தேவன் அவனுக்கு மறைத்திருந்தார் என்று சொன்னால் மிகை ஆகாது. இந்த பைபிள் சேஸ் 9வது வசனம், அந்த நாட்களில் யோவான் ட்ரமண்டஸாக பேப்டிசம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து என்று சொல்லியிருக்கிறார். இயேசு எங்கேருந்து வந்தார் சொல்லுங்க? என்னங்க அமைதி ஆகிட்டீங்க, பயமா? சத்தமாக சொல்லுங்க. அந்த நாசரேத் எங்கே இருக்கு? 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 13ஆம் வசனத்தில், யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு he came to be baptized by the hand of John the Baptist. இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து வந்தார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்திருக்கிறார். ஆதார் கார்டு கொடுக்கணும்னு அங்கே தான் கொடுத்துருக்கணும். 30 வருஷம் அங்கே இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ரோமிங், செல்லில் ரோமிங் ஜிம் போட்ட மாதிரி அவர் சுற்றுறாரு. அதுக்கப்புறம் ஆனால் 30 வருஷம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. For 30 years what Jesus did nobody knows that. பட் லூக்கா சுவிசேஷத்தில் 12 வயதில் அவர் எருசலேமுக்கு போனதையும், அவர் காணாமல் போனது போல இருந்தாலும் 3 நாளைக்கு பிறகு அவருடைய பெற்றோர்கள் கண்டுபிடித்ததையும், திரும்ப இயேசுவுடைய இல்லத்துக்கு வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்றும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. பைபிள் அப்படி படித்து படிக்கணும். 2ஆம் அதிகாரத்தில், பின்பு அவர் அவளுடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 12 வயசுக்கு முன்னாலே கீழ்ப்படிந்திருந்தார். 12லேருந்து 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கப்புறம் கீழ்ப்படியலைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அவருடைய ஃபோக்கஸ் இன் மினிஸ்ட்ரி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பிகாஸ் ஹி ஹேட் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ், different mission to fulfill. So Jesus was concentrating on it. So after that he never goes frequently to his home and spend time with them, with his brothers and mother, but he was doing the will of God. So the 3.5 years was powerful in its entirety, was doing mighty wonders, miracles and preaching. At the end he went to the cross, died, shed his blood, buried. 3rd day he rose again, and he went up to heaven, and he promised that he will be come back again. He will come back. We are expecting his return. அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம்.
அந்த நாட்களில் ஒரு பாடல், அவர் வருகையை எதிர்நோக்கி நவ எருசலேமாய் தூய லங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் தோன்றிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை என்றும் என்றுமே ஆனந்தம். பியூட்டிஃபுல் சாங். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். ஃபாதர் குதூகலம் கொண்டாட்டமே என்று பாடுவார். அவர் இந்த மாதிரி பாடல்கள் கிராமத்து மக்களுக்கு ரொம்ப எடுக்கும். ஆனால் அந்த காலத்தின் ஒரு பரிசுத்தவன், குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். ஸோ அது ஒரு மகிமையான ஒரு நாள். அந்த நாளுக்கு நாம் காத்திருக்கிறோம். அந்த நாளுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த சபை அதை வலியுறுத்துகிறது, அந்த சபை இதை பிரசங்கிக்கிறது. ஆனால் முதல் வருகையை விளங்கி கொள்ளாத ஒருவனுக்கு இரண்டாம் வருகை ஒன்றும் புரியாத புதிராகத்தானே இருக்கும். ஆகவே முதல் வருகை குறித்து இன்னும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு, உத்தரவாதம் திருச்சபைக்கு இருக்கிறது. அவை அந்த நாட்களிலே இயேசு கலிலேயா உள்ள நாசரேத்திலிருந்து வந்து 30 வருஷம் ஹிஸ் லைஃப் வாஸ் வெரி பீஸ்ஃபுல், வெரி காம். அவருடைய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்திருக்கு. அவரை பற்றி கவலையே படலை. ஏன்னா அவர் பெற்றோரோடு கூட இருந்தார், ஆனால் கீழ்ப்படிந்திருந்தார். அது கஷ்டம், ஆனாலும் கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கிறது. 30 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தாரு. உலகம் அவரை எவ்வளவு எள்ளி நகையாடி இருக்கும் இல்லை? இன்றைக்கி ஒரு பையன் படித்து முடித்து வேலைக்கு வர வேண்டிய ஸ்டேஜில் வீட்டில் உட்காந்துருந்தா வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? தண்டசோறு. உங்களுக்கு சொல்லலை, சாமி கிருபித்தனம். என்ன தான் சொல்லணும்? தண்டசோறு. படித்தா சும்மா உட்காந்துருக்கா, வீட்டில் வாய் பார்த்துக்கிட்டு இருக்கா, வாய் பேசுகிறா அப்படின்வாங்க. இல்லை, அப்படி தானே சொல்லுவாங்க. டெஃபினட்டாக ஒரு பெற்றோர் தன் பிள்ளை வேலைக்கு போய் சம்பாதித்து போட வேண்டும் எதிர்பார்ப்பார்கள் தானே. என்ன தவறு இதில் இருக்கிறது? For so many days they invested their life, the money, the effort and everything in our life. In turn we have to bless them back. அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். பொறுப்பு இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது. நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்தின் விழுகட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். லெட் மீ பி a blessing to my family. என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. என் பெற்றோரனை பார்த்து ஆசீர்வாதத்தின் மகன், ஆசீர்வாதத்தின் மகள் என்று சொல்லட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இன்றைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து he moved from comfort zone to the challenging zone. ஆண்டவர் ஒரு ஷிஃப்ட் ஆகிறத பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார் என்பது விளையாட்டு அல்ல. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து வந்து, ஆகவே தான் அவர் நாசரேத் ஊரான் என்று அழைக்கப்பட்டார். நீ பாருங்களேன், ஒரு ஐஸ் கட்டி தண்ணீரில் மிதக்கிறது என்று சொன்னால் 1/9, அதாவது 10/9 பகுதி கடலுக்குள் தான் இருக்கும், தண்ணீருக்குள்ள இருக்கும். ஒரு பகுதி தான் தெரியும், மேலே தெரியும்னு வாங்க, உள்ளதான் தெரியும், ஒரு பகுதி தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவோட 33 வருஷத்தில் 10% தான் வெளியே தெரியும், 90% தெரியாது. அப்போ நம்ம எவ்வளோ பைபிளை படித்தா தான் நமக்கு அதில் ஏதாவது கொஞ்சமாயிலும் என்ன கிடைக்கும்? லைட் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும். அவர் என்ன பண்ணார்? தியானித்து பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று. எவ்வளோ பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய லைஃப்லையும் நம்ம ஆண்டவருக்காக ஷைன் பண்ணணும்னா, நம்முடைய லைஃப்பில் நமக்கு பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது ரொம்ப காலம் இருக்கலாம். இருக்கணும்னு சொல்லலை, இருக்கலாம். மேபி நம்ம எவ்வளோ கீழ்ப்படிந்து இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு மேற்படிக்கு ஏறுவோம். கீழ்ப்படியில் கால் வைக்காமல் மேல்படி ஏறணும்னா பல்லு உடஞ்சி போவோம், கை காலை உடைச்சிட்டு கீழே விழுந்துட்டு நடப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் ஏற முடியும், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இல்லை இந்த இடத்த வச்சு ஒன்று இதுதான் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் ஏற முடியும். ஒரே நேரத்தில் நான் மேலே போகிறேன்னா போயிட வேண்டியது, மேலே போயிடுவான் அவன். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார், ஒரு கிரமம் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் குளறும் அடிக்கு தெய்வம் அல்ல. அவர் ரொம்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் லைஃப்ல அது டிசிப்ளின். டிசிப்ளின் லைஃப்பில் கஷ்டம். ஆனால் டிசிப்ளின் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் அநேகரை பிரச்சனை உட்படுத்திடுவாங்க.
பல வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்தில் இருந்த ஒரு பெரிய மேஜர் அவருடைய வாழ்க்கை குறித்து நான் படித்தேன். பத்திரிகையில் அவரை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. He joined in this Indian Army as a சிப்பாய் அதான் ஓகே. அவர் இந்த வருஷத்தில் சேர்ந்தார். He became a major general in that year. ஒரு மிலிட்ரியில் அவரோட சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஆனால் அவர் ஒருத்தர் தான் மேஜர் ஜெனரலாக மாறினார். ஆனால் அவர் எந்த வருஷம் மாறினார் என்றால் ஏராளமான ஆண்டுகளுக்கு பிறகு. இன்னைக்கு எல்லாரும் மேஜர் ஜெனரல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சோல்ஜர் எத்தனை வருஷம் கீழ்ப்படிந்து மேஜர் கீழே இருக்கிறானோ, கேப்டன் கீழே இருக்கிறானோ, அவனுடைய வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜீசஸ் எவ்வளவு வருஷம், அதாவது அந்த கீழ்ப்படிதலில் கிடைக்கக்கூடிய அந்த பவர் தான் லைஃப்பில் பயங்கரமாக போகும். நம்ம லைஃப்பில் கற்றுக்கிடணும் சார். கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரே நாளில் செலம் அடிக்க முடியாது, அது கற்றுதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால் அவரை குறித்து இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள், நல்லா தான் வாசிக்க சொன்ன. அந்த நாளில் இயேசு கல்லே உள்ள, இப்போ நீங்கள் வந்து ஒரே வார்த்தையில் வாசிட்டு போயிருவீங்க, அவன் நாசரேத் திருவூரிலிருந்து வந்தார் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு போனவங்கள மறக்க முடியாது. இன்னும் ஜோர்டனை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுக்குள்ள என்ட்ரி எடுத்தோம்னா முதல்ல போகிறது நாசரேத் தான். அதுக்கப்புறம் கானா, இல்லைன்னா கானா போய் எப்படியும் வருவோம் ரூட்டு. ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த ஊர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது கானா ஒரு இடத்துல தான். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ஒன்றும் மத்தியானம் ஒப்பலை. சரி, அவங்க நிறுத்தின இடம் சரியில்லை, என்ன பண்ணி தொலைஞ்சாங்களோ தெரியாது. கர்த்தருக்கு வெளிச்சம் மகிமை உண்டாகட்டும். சரி, அவ்வளோ பீஸ்ஃபுல். கலிலேயாவை சுற்றி 17 மைல் நீளம், 9 மைல் அகலம். இன்னைக்கும் பெஸ்ட் ஃபிஷிங் இஸ் கோயிங் ஆன். அந்த வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர், அது உப்பு தண்ணி இல்லை, அது வந்து நல்ல தண்ணியாக இருக்கும், கோரி குடிக்கலாம், அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல. நான் யோசிச்சு பார்த்தேன், நாசரேத் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் அமைதியின் உருவாம் இயேசு அங்கே இருந்த இடம், ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த இடத்துல அவர் இருந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் 30 வருஷம் அந்த இடத்துல இருந்தார்னா அவர் எவ்வளவாய் அந்த நாசரேத்துக்கு ஒரு காய் ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல, படுபாவிகள். இப்போ நம்ம சர்ச்சிற்கு சுற்றி இருக்காங்க, எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க, பார்த்தாலே தானே தெரியுது. வள்ளல் ஒவ்வொருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கேருந்து பிள்ளைகள் சொல்லணும்னு நினச்சாலும் போய் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான், ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான் பைபிளில் இருக்கு. இயேசு நாசரேத் ஊரில் 30 வருஷம் இருந்தார். ஆனால் அந்த ஊர் மனம் திரும்பல சரியா. ஆனால் அந்த ஊர் இன்றைக்கும் அந்த இடத்துல பீஸ்ஃபுல் இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன். ஆண்டவர் அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அந்த இடத்தை விட்டு தன்னுடைய பணி செய்ய அவர் புறப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவிலிருந்து நாசரேத்தூர்லேருந்து வந்தார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணும்னா யோர்தான் நதிக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. பைபிளில் உங்கள் மேப் எடுத்து பாருங்கள், எங்கே இருக்குது நாசரேத்து உங்களுக்கு தெரியும் பின்னால், ரைட்டா? நாசரேத் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆண்டவர் அந்த நாசரேத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர்தான் நதி அவன் எங்கே கொடுத்தான அந்த பகுதிக்கு வர்றாரு. எத்தனையோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து பேப்டிஸ்ட் எடுத்தார். கையில் ஊற்றி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுக்கு ஒரு ப்ரைஸ் பே பண்ணணும் சார். இப்போ சில சொல்லுவாங்க வீட்டில் வந்து கம்யூனியன் கொடுக்கணும்னு வாங்க. அது யாருக்கு கொடுப்போம்னா வேண்டாம் உங்களுக்கு இதில். ஆமாம், கத்தோலிக்க பைபிளில் அது அவஸ்தை பூசை, அது பேர். ஒரு ஆள் இஸ் கோயிங் டு டை சூன்னா உங்களுக்கு ஆயர் இல்லாவிட்டால் போதகர் வந்து என்ன கொடுப்பார், கம்யூனியன் கொடுப்பார், வீட்டுக்கு வந்து கொடுப்பார். இப்போ கம்யூனியன் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குது, மற்றவங்க கம்யூனியன் இங்கே தான் வந்து எடுக்கணும் இல்லை. மருத்துவம் உங்களுக்கு சிகிச்சை வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்க எல்லாருக்கும் வர மாட்டாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு ரொம்ப வெரி க்ளோஸ், அவங்களுக்கு ஒரு அவசியம், எல்லாருக்கும் வர முடியாது. அங்கே வாங்கன்றுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னுவாங்க. ஏன்னா அங்கே தான் அப்பேரட்டஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, எல்லா விஷயமும் அங்கே தான் இருக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் போடுங்க, வீட்டுக்கே வந்து எங்களுக்கு ஆராதனை நடத்துங்க. வேறு வழி இல்லை.
வீட்டுக்கே வந்து எனக்கு சர்வீஸ் நடத்தி கொடுங்க. என்னைக்கா ஒரு ப்ரேயர் நடத்தலாம், அதுக்காக பொழுதுனைக்கு சர்வீஸ் அங்கே வச்சு நடத்த முடியாது. அப்புறம் இந்த இடம் எதற்காக? தேவனுடைய ஆலயம் எதற்காக? தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது எதற்காக? தேவனுடைய ஆலயம் இத்தனை ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த இடத்தில் ஜெபமும் உபவாச நேரமும் தேவனுடைய செய்தியும் வேதாகம பாடங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காக? ஜனங்களை பயிற்றுவிப்பதற்கு தானே. அவர்களில் சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார் என்று எபேசியரில் சொல்லி இருக்கிறது. ஒரு சபையானது சுவிசேஷ ஊழியத்துக்கு மக்களை பயிற்றுவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருச்சபை, தேவனால் ஏற்பட்ட ஒரு ஸ்தாபனம். இட்ஸ் நாட் மேன் மேட், இட்ஸ் காட் மேட். தேவன் திருச்சபை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த திருச்சபைக்கு கர்த்தர் எங்களை ஊழியக்காரர்களாகி வைத்திருக்கிறார். we don't bother about the organization, we don't care much. ஏன்னா அது பெருசு இல்லை. ஒரு சபை எப்படி இருக்கிற, ஒரு சபைக்கு தலைவர் யார், அப்படி பொறுப்படுத்தி நடத்துகிறவர் யார், அவருடைய உபதேசங்கள் என்ன? வேதத்தை சொல்லி இருக்கிறதா, அவருடைய பாதைகளில் நடப்போம். எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஒரு சர்ச்சு எதுக்குன்னா தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு தான். அப்படித்தானே? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நினைவுபடுத்தப்படுகிறது. நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் வசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். 2 இடத்துல இருக்கு சார். மீகா 4:12 இருக்கு, படிச்சுக்கிடுங்கோ. ரொம்ப நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் படிக்கணும், விளங்கணும். நீங்கள் விளங்கலைன்னா உங்களுக்கு தெரியாது. திரும்ப சொல்ல, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களினுடைய கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, கொடுமுடினா அந்த பீக், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். கர்த்தருடைய ஆலயம் எதுக்கு மேலே உயர்த்தப்படும் சொல்லுங்க? இப்போ சத்தம் மட்டும் சொல்லுங்களேன் பார்ப்போம். மலைக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு என்று சொல்லி இருக்கிறது. அதாவது எருசலேம் எங்கே இருக்குன்றது, சியோன் எங்கே இருக்குன்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கர்த்தருடைய திருச்சபை, பர்வதம் என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்வதம் என்று சொன்னால் நிர்வாகம், பர்வதம் என்றால் தலைவர்கள், அரசாங்கம், அரசாங்கத்தின் அதிகாரிகள் எல்லாருக்கும். 226 நாடுகளில் இருக்கிற மக்கள் அதற்கு நேராக ஓடி வருவார்கள். We have seen people from all over the world flocking Israel. எத்தனை பேர் அங்கே வந்துட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு அங்கே வந்து அவங்க ஒரு குரூப்பாக வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஏன் விசிட் இப்போ வார் நாள் இருக்குது, வார் நிறுத்தப்படணும், ஜோமணும். ஓகே, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, என்னைக்கா சர்ச்சில் கொஞ்சம் ஜனங்கள் பைபிளில் இருக்கா? திரளான ஜனங்கள் சொல்லுங்க புறப்பட்டு வந்து, அப்போ லாட் ஆஃப் பீப்புள் வில் கம் டு சர்ச். நம்ம என்ன சொல்லுவோம், தியேட்டருக்கு தான் லாட் ஆஃப் பீப்புள் போகிறாங்கன்றாங்க, சர்க்கஸ்க்கு போகிறாங்கன்றாங்க. சர்ச்சுக்கு கொஞ்சம் பேர் தானே சார் வர்றாங்கன்னு. வர்றாங்கன்றதுக்காக ஆண்டவர் தப்பு இல்லை, கொஞ்சம் பேர் வர்றாங்கன்றதுக்காக உபதேசம் தப்பு இல்லை, வர்றாங்கன்றதுக்காக பாஸ்டர் தப்பு கிடையாது, சர்ச்சு தப்பு கிடையாது, வராதவங்க தான் தப்பு. சொல்ல புரியுதா? Where the fault lies, where the failure lies. இப்போ யாராவது இதை நான் ஐம் சீயிங், நான் சில நேரத்தில் ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தீஸ் பீப்புள் ஆர் ப்ரீச்சிங். சிலருடைய முக்கியமான ப்ரீச்சிங், பெரிய ஆளுகளை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பேன். இந்த பகுதி யாராவது டச் பண்ணுறாங்கன்னா நோபடி. நாம் கர்த்தரின் பருவத்துக்கு போவோம். எதுக்கு? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். சரி, சர்ச்சுக்கு போவோம், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து அங்கே உங்களுக்கு மத்தியான சாப்பாடு போடுவாங்க, அன்பின் விருது போடுவாங்க, உங்களுக்கு சட்ட துணிமணி கொடுப்பாங்க, உங்களுக்கு பாயாசம் கொடுப்பாங்க, கூழ் ஊற்றுவாங்க. அப்படி இல்லை போட்டிருக்கு சர்ச்சில். 2 இடத்துல இருக்கு. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஒரு சர்ச்சை இப்படி எடுத்து இப்படி புழிஞ்சா வசனம் கொட்டணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு ஸ்பாஞ்ச், எல்லாரும் பார்க்குறீங்க, பயமாக இருக்குது. ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் நினச்சதுக்கு நான் பேச முடியாது.
தண்ணிகளை போட்டுட்டு எடுத்து புழிஞ்சா என்ன வரும்? தண்ணி கீழே வரும். ஒரு 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 ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில் போட்டோன்னே இட் வில் அப்படியே உறிஞ்சிக்கணும். அதை எடுத்து புழிஞ்சா வசனம் வரும். சர்ச்சிலேருந்து வசனம் வரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வர்றாங்கன்னா வசனம் கேட்க தான் வர்றாங்க. பொண்ணு பார்த்து கொடுப்பாங்க சார், மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பாங்க, திருமணம் நடக்கும், அது வேற. இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. வீடு பார்த்து கொடுப்பாங்க, சர்வெண்ட் பார்த்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் ஏற்படுத்தி வச்சது, தப்பு. அதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வசனம் தான் வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் வசனம் வரணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை வெளிப்படணும், ஆண்டவரே. உலக அரசியல் தலைவர்கள் செய்தியை கேட்கறதுக்கு இரவில் பள்ளி கூடத்துக்கு கல்லூரிக்கு படிக்கிற புஸ்தகத்தை என் கையில் வச்சுட்டு அந்த மாதிரி மேடை தலைவர்கள் பேசுகிறத உட்காந்து நான் ராத்திரி 12-1 மணி வரை கேட்டுட்டு வந்திருக்கேன். அதில் பழக்கப்பட்டவன் நான். ஹலோ, ஏன்னா அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய சொற்றொடர், அவங்களுடைய அடுக்கு மொழி, இவைகளை கேட்கறதுக்கு ஆர்வம். மற்றபடி நாங்கள் போனது பட்டாணி சுண்டல் வாங்குறதுக்கு இல்லை, வேறு எதுக்கு நமக்கு எதாவது தருவாங்களோ, காசு தருவாங்களோ, அதுக்காக நான் வரல. ஆனால் நான் போனது உங்கள் வார்த்தையை கேட்க. நான் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பு அன்றைக்கு அரசியல் தலைவருடைய பேச்சை கேட்க நான் போனேன்னா, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி பெற்ற, அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு எதுக்கு வரணும்னா வசனம் கேட்க வரணும். ஒரு சர்ச்சிலேருந்து வசனம் தான் வெளிப்படணும். அரசியல் அங்கே கிடையாது. நோ பாலிடிக்ஸ். சர்ச்சில் எனக்கு அந்த பதவி தருவாங்களா, என்ன இந்த இடத்துல உயர்த்தி வைப்பாங்க? கிடையவே கிடையாது சார். தேவனுடைய சபையில் கிறிஸ்து ஒருத்தர் தான் தலைவர், நாங்களே தலைவர்கள் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நாங்களே அவருடைய பணியாட்கள், நாங்களே அவருடைய வேலையாட்கள். இயேசு துண்டை கட்டிட்டு பாடங்களை கழுவினது போல உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு பணிவிடை செய்ய எங்களை பணித்திருக்கிறார். நாங்கள் எஜமான்கள் அல்ல, நாங்கள் பாஸ் கிடையாது சார். ஆனால் கர்த்தர் எங்களை வைத்த பொறுப்பில் செய்கிறோம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சில் ஒரு ஒரு அரசியல் பண்ணலாம், எனக்கு 10 பேரை சேர்க்கலாம், கோஷ்டி சேர்க்கலாம். நெவர். கர்த்தர் அப்படி சேர்த்து பைபிளில் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல 250 பேர்லாம் ஒரே நாளில் காலி பண்ணிட்டு போயிட்டார். பூமி பழந்து விழுங்கிட்டு போயிடுச்சு. The church is not a place for playing politics. சரி, இந்த இடத்துல வந்து இந்த வசனத்தை கேட்குறவங்க போட்டு காட்டுங்க, மற்றவங்களுக்கு யூடியூப்பில் போய் பார்க்க சொல்லுங்கள். நீ சொன்ன செய்தியை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. அரசியல் சர்ச்சுக்குள்ளே நடக்கணும்னு நினைக்கிறவங்க சர்ச் பக்கம் எட்டியே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தவங்கள கர்த்தர் தூக்கிடுவார். கர்த்தர் என்ன செய்வார் எனக்கு தெரியாது. வில் டூ இட். ஏன்னா சர்ச்சிலேருந்து கர்த்தருடைய வசனம் தான் வெளிப்படணும்னு இருக்கு. நம்ம ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட போகிறோம், ரைட்? துணி கடைக்கு போகிறோம், துணி எடுக்க போகிறோம். அங்கே வேறு ஏதாவது பர்பஸ்க்கு போகிறோமா? நோ. ஃப்ளைட்டில் போனால் பறக்க போகிறோம், பஸ்ஸில் போனால் போக பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்க போகிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசியல் பண்ண முடியுமா சார்? இன்னைக்கு சர்ச் அப்படி ஆயிடுச்சு. நம்ம சபையில் இல்லை, பொதுவாக அப்படி சபைகள் ஆகிட்டு இருக்கு. வேத வசனத்தை முன்னிட்டு அதிகாரத்துக்கு சர்ச்சில் இதுதான் பைபிளில் 2 இடத்துல போட்டிருக்கு. நீங்கள் யார்ட்டையும் கேளுங்க, யார்ட்டையும் சொல்லுங்க, இப்படி தானே சர்ச்சில் போட்டிருக்கு, வசனத்துக்கு தானே, வேற எதுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பயப்படுவாங்க. சரி, நம்ம தான் திருத்தணும், நம்ம தான் இந்த மாதிரி ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் செய்யணும் நாங்கள் வாங்க சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு சாயங்காலம். டீச் யூ வாட் டு டூ, வாட் டு ஸ்பீக். இதை சொல்லி இப்போ கொடுத்தா மக்கள் மாறிடுவாங்க, மக்கள் திருந்திடுவாங்க. சரி, 10 பேர் திருந்தப்புறம் 2 திருந்தும், 5 திருந்தும், 4 படம் எல்லாரும் திருந்துவாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு சேலஞ்சிங் ஜோனுக்குள்ளே அவர் வந்தார். நான் சொன்னேன், நாசரேத் ஒரு பீஸ்ஃபுல் சிட்டி. அந்த நாசரேத்தில் இருந்து சின்ன டவுன், ஐம் சாரி, யோர்தான் நதியில் யோவானால் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு முன்னால் ஜனங்கள் பாவிகளாக இருந்தாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க மனம் திரும்பி. ஏசு ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? 2-3 விஷயம் சொல்லி முடிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோ நேரம் எடுத்த காரணம் என்னென்னா, ஏசு 30 ஆண்டுகளுடைய வாழ்க்கை பெற்றோரு கீழ்ப்படிந்து ஒழுங்காக இருந்ததுனால தான் அந்த 3 வருஷம் ஊழியம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊழியம் நல்லா இருக்கணும்னா கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். இல்லைன்னா எவ்வளோ தலையில் நடந்து ஜோம் பண்ணாலும்
தலைகீழ ஜெபம் நடத்துகிற உபவாச இடத்துக்கு போனாலும் முகாமுக்கு போனாலும் நத்திங் வில் பி டன். அவங்க அப்படியே தான் இருப்பாங்களே ஒழிய அவங்க மாற்றமே வராது. குருவை தொடரும் சீடரும் சொல்லுங்க குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷரும். குருக்கள் போட்டிருக்கா குருன்னு போட்டிருக்கா? சொல்லுங்க திரும்ப. 12 சீஷருக்கு இயேசு ஒருத்தர் தான் குரு. ஏன் ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சிருக்கலாமே? இல்லை. யோவானுக்குரிய இடம் யோவானுக்கு, பேதுருக்குரிய இடம் பேதுரு, யாக்கோபுக்குரிய இடம் யாக்கோபு இடம். ஆனால் இயேசு தான் குரு. சீஷன் தன் குருவிலும் மேற்பட்டவன் அல்ல, பைபிள் ஆண்டவரே சொல்லி கொடுத்தார். ஆனால் குருவை தொடருகிற ஒரு சீஷன் குருவை போல இருப்பான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்கள் இருக்கும்போது இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு யூதாஸ் காரியோ தேவையாக இருந்ததுன்னு சரித்திர ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறான். எல்லாரும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்களாம், மாறிட்டாங்களாம். 3 வருஷத்தில் மாறி இருக்காங்க சார். அவங்களுடைய முகமே, அவங்க முகபாவமே, அவங்களுடைய எல்லா விதமான பாடி லாங்குவேஜே மாறி இருக்குன்றாங்க. நல்ல குரு நமக்கு கிடைக்கணும், அதுதான் நம்ம முக்கியம். சரி, நல்ல குரு கிடைக்காதனால தான் இப்போ ஜீசஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ எனக்கெல்லாம் ஒரு நல்ல குரு வேணும்னு தேடி அலைகிறதுக்கு காரணமே, நல்ல குருக்களை நான் காண முடியல, அதனால தான் இயேசுவடையில் நான் வருகிறேன். Why I kneel down, why I pray, why I spend time, why I close my room and I praying is I would like to see a guru who can teach me well, lead me into all the truth. When you read all the gospels, you will understand about Jesus. When you meditate on the scripture, you will understand about Jesus. And Jesus will talk to you. He will talk to you. He will guide you. He will lead you into all the truth. Moreover, He has given you the Holy Spirit to lead you into all the truth. Concentrate on the life of Jesus. The world is looking for Jesus. யோவான் சுவிசேஷத்திலே ஒரு குரூப் வந்து கேட்குறாங்க, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை காண விரும்புகிறோம். We want to see Jesus. இயேசுவை பற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்றார்கள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரீக்ஸ் வருது. கிரீக்ஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் விஸ்டம். Greeks always looking for knowledge. Greeks were always looking for the wisdom and understanding. But on that day, ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. சில கிரீக்ஸ் வந்து பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பு, ஊர் பெத்சாயிதா ஊர், நம்ம போயிருக்கோம் அதெல்லாம் இல்லை ஐயா. பெண்ணுக்குள்ள கூட என்ன சொன்னா, இயேசுட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, இயேசுவை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சார், மினிஸ்டரை பார்க்கணும், சிஎம்ஐ பார்க்கணும். அவன் எவ்வளோ அழகாக கேட்குறான் பாருங்க. நான் படித்து அழுது இருக்கிறேன். ஐயா, அவன் ஐயாவா? பிலிப்பு, one of the disciple. He was one of the disciple of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஐயா, இயேசுவை நாங்கள் பார்க்கணும், இயேசுவை பார்க்க எங்களுக்கு ஆசை, இயேசுவை நான் பார்க்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இந்த வருஷத்தில், ஆண்டவரே இயேசுவை நான் பார்க்கணும். நான் யாரை பார்க்குறோம் பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். ஆண்டவர் இயேசுகிட்ட பேசணும், இயேசுவோட நான் நேரம் செலவழிக்கணும். ரொம்ப என் வாழ்க்கையெல்லாம் விரைமா போச்சு, என் வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு, என் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் அங்கே எங்கே ஓடி என்னென்னமோ பார்க்கணும்னு பார்த்து எல்லாமே முடிஞ்சு போச்சு கதை. நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவோட பேசணும். Make a decision today. This baptism is talking about a decision. I'm going to talk to you now. The time which I have in rest, I will talk to you about the baptism of Jesus. உங்கள் லைஃப்பில் ஒரு எஜெண்டா, ஒரு ப்ரையாரிட்டி செட் பண்ணுங்க. இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை காணாம நான் சாகக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை பார்க்காம நான் சாகக்கூடாது. செத்த பிறகு இயேசுவை பார்க்கறது வேற, பாப்பனான்றதே அடுத்தது ஒவ்வொருத்தரும்.
பாட்டு பாடிடுவாங்க, இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், அவரோடு கூட நான் வாழ்ந்தால் போதும். போவாங்களான்னே தெரியல நிறைய பேர். லைஃப் அப்படி இருக்கு. ஜீசஸ் நடவடிக்கையில் அப்படி இருக்கு. இல்லை, இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். அந்த பாட்டெல்லாம் அவர் எவ்வளவு தியாகம் பண்ணி எவ்வளவு தியானம் பண்ணி பாடியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இயேசுவை பார்க்கணும்ல. இல்லை, அவங்க வர்றாங்க, ஆனால் இவர் வந்தது வேற. 10வது வசனம் 9ஆம் வசனம், அவர் அந்த நாட்களில் கல்லியாவிலிருந்து நாசரேத்துள்ள வந்து ஒரே வார்த்தையில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் எடுத்தார். இந்த ஞானஸ்நானம் 2 விஷயம், அதுதான் சொல்ல வந்து போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி எடுத்தாங்க, மனம் திரும்புதலுக்குன்னு எடுத்தாங்க. ஆனால் இவர் எடுத்தது, அவர் எடுக்க அவசியமே கிடையாது. Jesus has no way to take water baptism. ஞானஸ்நானமே எடுக்க வேணாம். அது ஏன் சொல்ல வரேன்ட்டு அதை படித்து பாருங்க. ஏன்னா அவர் ஒரு பாவி இல்லை. He was not a sinner. He was holy. அவர் பரிசுத்தர். பின்ன ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அவர் பாவி இல்லைன்னு சொல்றீங்க, அவர் பரிசுத்தர்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? யூதருடைய வழக்கம் அப்படி இருந்தது, யூதருடைய பழக்க முறைகள் அப்படி இருந்தது. யோவான் ஸ்நானம் வேற ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். விருத்த சேதனம் மாத்திரமல்ல, இன்னொரு இதையும் ஆட் பண்ணிட்டாங்க. போகட்டும். அப்படியானால் ஏன் ஞானஸ்நானம்? முதலாவது நான் சொல்வேன் என்று சொன்னால், he was a model. அவர்தான் முன்மாதிரி. கையில் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். இயேசுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி, மாடல். அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். சத்தமா சொல்ல மாட்டேங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே சந்தோஷமா கேளுங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நீ கடுமையா பேசினா எப்படி உண்மையை பேசணும்? சில நேரத்தில் நான் சொல்லிக்கல, எவ்வளவு சாப்பிட்டா பேசணுமோ அவ்வளோ ஜோம் பண்ணிட்டு தான் அங்கே வருவேன். நான் போய் சொல்லவே இல்லை. மை ஃபினி நோஸ் தட். ஜீசஸ் பாவி இல்லை, பரிசுத்தரியா ஞானஸ்நானம் எடுக்கணும். அவள் தான் முன்மாதிரி. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். ஜனங்கள் எல்லாம் பாவத்துக்கு மனம் திரும்பி எடுக்கிறாங்க, இவர் ஏன் எடுக்கணும்? பரிசுத்தர், அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் எந்த பாவமும் செய்யலை. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் மாத்திரம் சொல்வேன், குறிச்சுக்கிடுங்க. 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? அவருடைய கிளைம், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? எடுத்து படிங்க பாப்போம் பைபிளில். தம்பிமார் படிச்சு பாருங்க சார், நல்லது உங்களுக்கு. நீங்கள் சூப் குடிக்கிறத காட்டிலும், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்றத காட்டிலும், ரீட் த வேர்ட். டர்ன் யுவர் பைபிள், பேஜ் நம்பர் 139. யாருக்கு சொல்கிறேன்னு அவங்களுக்கே தெரியல. சரி, 8ஆம் அதிகாரம் 46, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களிடத்தில் யார் சொல்ல முடியும்? இந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பேசலை, இயேசு ஒருத்தர் தான் பேசினார். நாட் ஒன்லி ஒன்ஸ் பட் ட்வைஸ். ட்வைஸ்னா இன்னொருத்தரே சாட்சி கொடுக்குறேன், என்கிட்ட ஏதாயும் பிழை இருந்தால் கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டார். இவ்வளோ பெரிய விவரமான பைபிளை கரைச்சி குடிச்சவங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் தான். இல்லை, எவனா ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏதாவது விஷயத்தில் மாட்ட முடிஞ்சுச்சா? ஒருத்தர் மாட்ட முடியல, விட்டுருங்க. இது எந்த அதிகாரத்துக்கு பின்னால் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு வசனம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இயேசுவை ஜட்ஜ் பண்ண ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். ஏன்னா நீங்கள் ஞானஸ்நானம் இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு உங்களை கேட்டேன்னே நீங்கள் சொல்லணும். நான் எடுத்தேன், அவரே எடுக்கணும், அவர் எனக்கு முன்மாதிரி. ஏன்? 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிரதான ஆசாரிய சேவரை கண்டு சிலுவையில் அறையும் மறையும் என்று கூப்பிட்டார். பிலாத்து சொன்னா, நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள்ன்றான். சொல்லிட்டு சொன்னான், நான் இவனிடத்தில் ஒரு குற்றம் காணேன். என்கிட்ட மிஸ்டேக் இல்லை நான் சொல்லலாம், ஆனால் என்னையை பார்த்து கடவுள் சொல்லணும். அதான் மெயின் இல்லை? இயேசு கடவுள், 100% காட் 100% மேன். என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் சொல்ல முடியும் என்று சொன்னார். நான் வவுச் பண்றா யாரு? பிலாத்து, ரோம கவர்னர் சார். நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று.
இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியில் எந்த குற்றம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? தொலைஞ்சு வரான் இருக்கு. அவனே கேட்பான்ட்ட என்ன இல்லை நீ தான் சொல்லணும்னுவான். பாடுவாய்ப்பு இல்லை. பிலாத்து சொன்ன இடத்துல எந்த குற்றம் காணேன். சிங்காசனத்தை உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, கேட்ட சொல்லிட்டார். பைபிள் இந்த வசனம்லாம் பயமா இருக்கும். இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இந்த வசனத்தை நிறைய பேர் இப்படி படிச்சுட்டு போவாங்க. The government also gave credibility to Jesus. அவர் ஏன் சார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? குற்றம் செய்யலை, பாவம் செய்யலை. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. இங்கே தான் வர்றேன், அது சொல்கிறதுக்கு இன்னொரு வாரம் பிடிக்கும், அது வேண்டாம். பாவம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, அவர் பாவம் செய்யலை, குற்றம் அவரிடத்துல இல்லை. 3வது சொல்லுங்க, பாவமே அறியலை. நியூ நாட் சின். இங்கிலீஷ் எடுத்து படிங்க. he knew not sin. பாவத்தை அவர் அறியவே இல்லை. ஏன்னா முற்றிலும் பரிசுத்தர். பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தார். ஒரு புருஷனுடைய ரத்தம் அல்ல, ஒரு கன்னியா ஸ்திரீயாக இருந்த ஒரு மரியாள் இடத்தில் பரிசுத்தாவினால் உற்பத்தி பிறந்தார். அவருடைய பிறப்பில் ஒரு சின்ன சின் கூட கிடையாது. அசந்துக்கும். அவருக்குள் தேவனுடைய பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அது சிலுவையில் தேவன் பண்ணார். பிறங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும். என்ன பாஸ்டர், எபிரேயர் 4:15 படிங்க. இதெல்லாம் இந்த வசனங்களை உங்களுக்கு கோர்த்து காண்பிக்கிற காரணம் சரி நீங்கள் எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும், he was tested and tempted in all the temptations but he never did sin. பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை, பாவம் அறியலை, அவருடைய எந்த குற்றமும் இல்லை. அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்னா, ஜனங்கள் எல்லாரும் எடுத்த போது ஒரு பெரிய மாற்றம் வருகிறது, இந்த மாற்றத்துக்கு நான் முன்னணியத்தில் நிற்கட்டும் என்று. என்னை கேட்கிற கம்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, give me a little time, I finish this. இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் எடுத்தான்னு யாரா கேட்டா, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அந்த காலத்தில் மாடல் சம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா ஸ்கூலில், நான் பார்த்துருக்கேன். அவ ஸ்கோர் மேத்ஸ், நான் அல்ஜிப்ரா கிடையாது. ஆனால் அந்த ஒரு சம்மை போட்டுட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது 20 சம் இருக்கும், போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு. ஆனால் போய் அதை செய்யும்போது ட்விஸ்ட்டு டேன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் செஞ்சுட்டு அந்த நோட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பக்கம் கம்மியாக இடம் இருக்கும், ஒரு பக்கம் நிறைய இடம் இருக்கும். அதான் கணக்கு நோட்டு நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்கிரிபிள் பண்ணுறதுக்கு, கூட்டுறது, கழிக்கிறதுக்கு. உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் இந்த ரெண்டும் கால்குலேட்டர் தட்டி பார்க்குறதா கிடையாது. அதை செஞ்சு பார்த்து கணக்கு போட்டு கோடு போட்டுருவோம் ஒவ்வொரு கணக்குக்கு. ஆனால் முன்மாதிரி அதுதான், ஒரு மாதிரி கணக்கு. வாத்தியாட்ட போய் கேட்டா, டே அதை பார்த்து நீ போட்டுக்கோடா, அதை பார்த்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும்டா, போட்டுக்கோடா, அப்போ தாண்டா நீ உருப்படுவ, அப்போ தாண்டா நீ வளருவ. நான் என்ன சொல்ல வரேன், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. எடுக்கக்கூடாது அவரே, எடுக்க வேண்டாது அவரே எடுத்துட்டாருன்னா, இன்றைக்கி இத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணும். அதை எப்படி முழுக்கி கொடுக்கணுமா, தெளித்து கொடுக்கணுமா, தொட்டியில் இப்படி எடுத்து இப்படி கொடுக்கணுமா, ஆற்றுல கொடுக்கணுமா, இல்லை கடலில் கொடுக்கணுமா? அவனே நீ ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஞான ஸ்நானம் நீ எடுத்துடணும். இப்போ 2 பகுதி இருக்குது. ஒன்று, எடுக்கக்கூடாதவங்க எடுத்துட்டாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கிறிஸ்டியானிட்டி. இன்னொன்று, எடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் எடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் 2 தடவை ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் இது மேலே கிறிஸ்தவம் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுக்கக்கூடாதவங்களாம் எடுத்து தொலைச்சிட்டான், சரியா? எடுக்கக்கூடாதவங்களாம் எடுத்து தொலைச்சிட்டான், சரியா? ஆணும் பெண்ணும் 2 இருக்குது. எடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. கேட்டால் அவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ பேப்டிசம், ஒரு சர்ச்சில் எடுக்கிறதா, ஒரு பாஸ்டர்கிட்ட போய் எடுக்கிறதா? பாஸ்டர் போட்டு அமுக்கிடுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனால் பார்த்தீங்க சார் ஊழியம் செய்யாமல் அமைக்கிடுவாங்க. அடா பாவ, ஊழியம் செய்யாமல் அமைக்கிடுவாங்க. ஒழுங்காக செய்யணுன்னு சொல்கிறோம். தோசை சூடு ஒழுங்காக செய்யலைன்னா புருஷன்
சப்புன்னு அடிக்கிறான்ல, தூக்கி போடுறான்ல, சிரிக்கிற பாரு. தோசை ஒழுங்கா செய்யலன்னா திட்டு விழுகுதா இல்லையா? இட்லி மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இல்லைன்னா உன்னை இவ்வளவு நாள் உன்னை வீட்டிலேயே வச்சு சோறு போடுறேன், நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நீ வீட்டில் இருந்து என்னதான் செஞ்சுட்டேன்னு கேட்குறானா இல்லையா? கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? லேடிஸ் அமைதி ஆகிட்டாங்க பாருங்க. ஒழுங்கா ஒரு குழம்பு வைக்கக்கூடாது, ஒரு புளி குழம்பு வைக்க தெரியல உனக்கு, ஒரு பருப்பு குழம்பு வைக்க தெரியல, ஒரு மீன் குழம்பு, புளி குழம்புல மீன் தூக்கி போட்டால் மீன் குழம்பு. ஜீசஸ். ஆமாம், இப்படி தானே நம்மளும் பண்ணுறோம். இப்படி பண்ணி இந்த மாதிரி இது கூட உனக்கு பண்ண தெரியல, நீ வீட்டில் இது வரைக்கும் என்ன படிச்சேன்னு கேட்குறானா இல்லையா? நான் பிள்ளை இல்லை சொல்ல ரசமாயில் வைக்க படிங்க, அப்போ தான் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவன் கேட்பான், புருஷன் நல்லா வைப்பேன்னு நினைக்கிறேன் ருத்ரா. அதான் முடிஞ்சோடனே இருக்குது இன்டர்வியூ. நான் என்ன சொல்ல வரேன், சரி கோச்சுக்கிறாது, எல்லாம் கட் பண்ணிடு. என்ன சொல்ல வரேன், நான் ரசம் கூட வைக்க தெரியல இவளுக்கு, கல்யாணமா? இயேசுவே எடுத்தார், நம்ம எடுக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பூரா ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு கிறிஸ்தவங்க பண்ணுற ஆர்கியூமெண்ட், ஊழியர்கிட்ட திருச்சபையிட்ட ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் வேறு எங்கேயுமே பண்ண முடியாதுவா. நீங்கள் உங்களை ஏசு நேசிக்கிறார், அது வேற. திருந்தலைன்னா கடைசி வரைக்கும் ஒரு திக்கட்டவன், ஒரு ஏழை, ஒரு விதவை கூப்பிட்றான், எனக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் பண்ணுவோம் பார்ப்போம்னா. சரி, ஆண்டவருக்கு நிறைய தலைவர்கள் மேலே கோபத்துக்கு காரணமே அதுதான். அரசாங்கத்தின் மேலே கோபம், தமிழகத்தின் மேலே கோபத்துக்கு இருக்கிறது காரணமே அதுதான். நிறைய யோசிச்சு பார்த்தீங்களா? இந்தியாவிலேயே அதிகமான வெப்ப எங்கே பதிவாச்சு சொல்லுங்க? மதுரை, செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிலே அதிகம். ஏன்? ஆண்டவருக்கு மதுரை மேலே கோபம். சர்ச்சஸில் கேட்டு பார்க்க சொல்லுங்கள், சர்ச்சஸில் உள்ள மேலே உங்கள்கிட்ட கேட்டு பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் இன்னைக்கு இயற்கையின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறோம். ஏசு நாமத்தில் சொல்கிறேன். கேட்கலாம், பாஸ்டர் இப்படியெல்லாம் நீங்கள் வெளியே பேசுவீங்களான்னு. இருக்குது அதுக்கு ஒரு நாள். என்ன இப்போ ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல. கர்த்தர் கிருபை தருவாராக. கேட்குற கர்த்தருடைய பிள்ளை யோசிங்க கொஞ்ச நேரம் போய், ஆண்டவரே பாஸ்டர் சொல்கிறது ரைட்டா தப்பா? எடுக்கக்கூடாது, அவரே எடுத்தாருன்னா நான் எடுக்கணும்ல, நான் ஆர்கியூ பண்ணக்கூடாது. முடிக்கிறேன். மத்தேயு 3:15. அவர் தான் மாதிரி, எடுத்தே ஆகணும். சரியா? எடுக்காதவங்க இருந்தாங்கன்னா நல்லா மனம் திரும்பி எடுங்க. எடுக்காமல் ஓட்ட விட்டுறாதீங்க. கல்லனை போல் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சிலுவையில் அரைஞ்சிருவான். சரியா? ஆமாம், கல்லனை சிலுவையில் அரைஞ்சாங்க, மேலே சிலுவையில் அரைஞ்சி ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தவங்க நான் ஒழுங்காக எடுத்தேனான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பைபிள் எடுத்து படிங்க, ஜெபம் பண்ணுங்க உட்காந்து. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டையில். எனக்கு பைபிள் தெரியல, எனக்கு பைபிள் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. எல்லாம் பைபிள் வாசிக்க கொண்டு போய் எனக்கு பைபிள் வாசித்து கொஞ்சம் நேரம் வாசிங்க, எனக்கு காது கேட்கணும்னு கேளுங்க. கர்த்தர் நம்முடைய ஆத்மீக கண்ணு கர்த்தர் திறப்பாராக. நம்முடைய கையில் எப்பொழுது வேதம் இருக்கட்டும். அழகுக்கல்ல, மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல. இரவும் பகலும் அதன் மேலே தியானமாக இருந்து பார்ப்போம். நான் சொல்றேன், இந்தியாவில் ஒவ்வொருவரும் ஒழுங்காய் வேதத்தை வாசித்தார்கள் என்றால் இந்தியா தலைகீழாக மாறும். இவனோட வல்லரசு 47, 57 கிடையாது, சீக்கிரம் மாறிடும். ஒழுங்காக உட்காந்து பைபிள் படித்து அதன்படி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் இந்தியா என்னைக்கும் திருந்தி போயிடும். நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை தொலைச்சி எடுப்பார். இந்த வசனத்துக்கு மேலே ஒன்றும் வேணாம். இதே கொழுப்பு நீக்கினது, கொழுப்பு நீக்கப்பட்ட பால். மண் கோயில 7 தடவை முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. பியூர் மெட்டல் இஸ் சில்வர். ஹலோ, 7 தடவை முறுக்கி. அப்பனா ஆண்டவர் இதுல இருந்து எங்கேயும் குறை வைக்க கூடாதுன்னு அவ்வளத்தையும் திரும்ப 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 எடுத்து கொடுத்துருக்காரு உனக்கு. இதை படிக்காம வேற என்ன வேலை? ஊரை சுத்துறது. அங்கே போனேன், இங்கே போனேன், அவட்ட பேசினேன், இவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், எவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பைபிளை படி அப்படின்மா கருத்து. ஆசீர்வாதம் வரல, அது வரல, தடை வருது. பைபிள் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு வரணும்ல, ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வரணும்ல, முழங்கால் போடணும்ல. ஏதோ 4 சிஸ்டர்ஸ் உள்ளவங்கெல்லாம் கடந்து இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுறாங்க. அவன் குடும்பத்திலலாம் பயங்கர எதிர்ப்பு எனக்கு தெரியும். அவன் குடும்பத்திலாம் உண்டு இல்லைன்னு அவங்கள பண்ணிட்டு இருக்காங்க. முழங்கால் போட்டு இயேசுவேன்றாங்களே, ஜெபம் பண்ணுறாங்களே. அவங்க சொல்கிற வசனம் நான் சொல்லலையே. அது தவிர நமக்கு என்ன வேலை இருக்குது? நமக்கு என்ன வேலை இருக்குது? என்ன வேலை இருக்குது நமக்கு? நம்ம கையில் செல் இருக்குது.
நாசமா போறதுக்கு. நம்ம கையில பைபிள் இருக்கணும். கிறிஸ்தவம் 85க்கு அப்புறம் தள்ளாடினதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் யோசித்து படிச்சு பார்த்தோம். ஒன்று டிவி, இன்னொன்று செல். 85 to 90 அந்த எழுப்புதல். அப்ப அது இல்லை. People were spending time in reading. People were going to the church and praying, falling down at the feet of Jesus. நம்மளை கெடுக்கிறதுக்கு ரெண்டு, அதாவது தப்பு நான் சொல்லலை, என் கையிலையும் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் நம்ம நேரத்தை பிசாசு எடுத்துட்டானே, எங்கேயோ நம்ம கண்ணக்கோல் வச்சுட்டானே, எங்கேயோ நம்ம குடும்பத்துக்குள்ள இறங்கி திருடிட்டானே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேற ஒன்றுக்கு வர, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னாரு. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டு இருக்கானே. நமக்கு தெரியலையே. நம்ம வீட்டுக்குள்ள இறங்குறவன் எவன்? நம்ம வீட்டுக்கு மேல மச்சில ஓட்ட போடுறவன் எவன்? தெரியலையே. இயேசுவே எனக்கு இறங்கும், காட்டிக்கொள்ளும், காண்பியும் என்று கேட்போமானால் கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் நம்மை தலையாக்குவார். ஜீசஸ் ஆண்டவரே சொன்னாரே, உங்களை பூமியில் உள்ள ஜனங்களுக்குள் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரே. பூமியில் உள்ள எல்லா மக்களுக்குள்ள என் பேரை, ஓம் பேரை, நம்ம பேரை புகழாக்குவேன்னாரு, பெருமையாக்குவேன்னாரு. பொய் சொல்லுவாரா ஜீசஸ்? ஆண்டவரே பேரை பெருமையாக்க மாட்டீரான், ஏன் நீ கேட்க கூடாது? தாவீதுக்கு சொன்னாரே, பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாரு. ஆண்டவரே அந்த வேத வசனம் ஏன் உண்மையாகவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? நான் திறந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் இதுவாகத்தான் இருக்கிறது. நான் உங்களை பார்க்கவில்லை, உங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்றாலும் ஆண்டவரே வேத வசனத்தில் சொல்லப்பட்டவில் என் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் நான் அதிகமாக வெளியில் வரமாட்டேன். யாரையும் நான் பார்க்க விரும்பலை. நான் வந்து பார்த்த ஒருத்தரும் இன்னைக்கு சரியாக உருப்படலை. மேக்சிமம் அதிகபட்சம் கொஞ்சம் பேர் தான் உருப்பட்டுருக்காங்க. அதுக்கு நான் என் நேரத்தை செலவழிப்பதை பார்க்கலாம். என்னுடைய ஆயுதங்களை கூர்மையாக்கி, என்னுடைய ஆயுதங்களை வல்லமை உள்ளதாக மாற்றி, மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனாக, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாக என்னுடைய ஆயுதங்களை மாற்றும், என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த சத்தத்தை கேட்டு உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. சாரிலாடு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கதற கர்த்தர் கிருபை தருவாராக. ஜீசஸ் நம்முடைய பாவங்களை நம்ம கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மை உள்ளவராக இவர் இருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். எதுக்கு தெரியுமா? யோவானால் ஞானஸ்நானம் பெற 3ஆம் அதிகாரத்தில் இயேசு வர்றாரு. யோவான் அவருக்கு தடை செய்கிறான், கொடுக்க வேண்டியவனே தடை பண்ணுறான். கையில் ஒத்துக்கத்தில் மகிமைப்படுத்தும், கையில் ஒத்துக்கத்தில் மகிமைப்படுத்தும். எனக்கு தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய தேவ ஊழியர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட கொண்டு வந்து ஒரு பெரிய கவரை கொடுத்து காணிக்கை கொடுத்தாங்களாம். வாங்கினார், ஜெபம் பண்ணார், கையில் கொடுத்தார். அவங்களுக்கு ஆச்சரியம். ஜெபம் பண்ணார், தாங்க வச்சுக்கிட்டோம். என்ன பாஸ்டர்? இல்லை உங்களுக்கு இருக்கட்டும். ரொம்ப திரும்பி கேட்டாங்க, வேண்டாம் கேட்காதீங்க விடுங்க. என்ன தெரியுமா சொன்னாரா? உங்களை வாங்கணும்னு ஆண்டவர் சொல்லலை, வாங்க வேண்டாம்னு சொல்கிறார். மூஞ்சில் வச்சிட்டார் தப்புன்னு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது, வேறு யாரும் அது மாதிரி பேச முடியாது. பேர் சொல்கிறேன் தனியாக அதே விடுறார். என்ன சொல்கிறீங்க? என் தகப்பனார் இடத்துல நான் சின்ன பையனார் ஊழியத்துக்கு வந்த புதுசில் சைக்கிள் எங்கள் அப்பாவுக்கு விட்டு போயிருக்கேன். ஒரு வீட்டில் அந்த பிரதர் ஒரு பெரிய காணிக்கை கொடுக்குறார். எங்கள் அப்பா வாங்கினார், ஒரு நிமிஷம் அப்படி பண்ணார், கொடுத்துட்டார். நம்ம கொடுத்தோன்னா அவங்க திக்காயிட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. நான் வாங்கின வரதட்சணையில் தசம் வாங்கினாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், நீ வரதட்சணை வாங்கிட்டு எனக்கு தசம் வாங்க கொடுத்து ஏசு ஏமாற்ற பார்க்குறியா நீ? கீப் இட். அந்த அவங்க ரெண்டு பேரும் சர்ச்சு, ரெண்டும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற பெரிய ஆளுகள். நான் ஹவுஸ் விசிட்டிங் எங்கள் அப்பா கூட போயிருக்கேன். தான் வேண்டாம். எங்கள் அப்பா ஒரு வசனத்தை எடுத்து சர்ச்சில் சொல்கிறாரு, இரத்தப்பலியான பலிகளில் உள்ள தகன பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு. முடியாது. சரி, தேவை பீப்புளுங்க என்ன நினைக்கிறோம்?
நம்ம ஏசு ஏமாத்திடலான்னு நினைக்கிறோம், ஏசுக்கு லஞ்சம் கொடுத்துடலான்னு பார்க்குறோம்ல. எல்லாரும் அப்படி செய்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் கொள்ளையடிச்சுட்டு அதில் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்ன நரகத்துலேருந்து மணி ஆர்டர் வந்தாலும் வாங்கிக்கிடுவேன்னாரு. ஐயோ இயேசுவே, நான் சாட்சிகளோட தான் பேசுவேன், இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம எனக்கு கேட்டிருக்கு. நரகத்திலேருந்து மணி ஆர்டர் வந்தாலும் வாங்கிக்கிடுவேன். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியெல்லாம் வேணாம். கர்த்தர் நல்லவர், கையெழுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயேசு ஜீவிக்கிறார், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர், காக்கைகளை போதிக்கிறவர். நம்ம போதிப்பார். முடிக்கிறேன், சொல்லி தான் முடிக்கலையே. 3 இயேசுவோட ஞானஸ்நானம் பெற வந்த மாட்டேன் ஜோவான் தடை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிறதே ஒரு புண்ணியம். நாங்கள் ரிஜிஸ்டரில் 7லேருந்து இப்போ 8ன்னு போட்டுக்கலாம், 20லேருந்து 21ன்னு போட்டுக்கலாம்னா கொடுக்க முடியாதுன்ட்டார். யாரை சொன்னார்? இயேசுவே சொல்லிட்டார். நீ படிச்சு பாரு. அதுக்கு தான் நீங்கள் இப்படி படிக்கணும். அவன் இயேசுட்டு அவன்கிட்ட வர்றாரு, அவன் தடை செய்ய முடியாதுன்றான். அது எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, பைபிளில் போடல. அவன் சொல்கிறான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க. இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. இன்னைக்கு நிறைய இடத்துல போய் மக்கள் எடுக்கிறாங்களே, அவங்களே திரும்ப ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது இருக்குது. இவங்க கொடுக்குறாங்களாம், இவங்க போய் வாங்குறாங்களாம். போறீங்களோ நீங்கள்? ஹலோ, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க. யோசனை சும்மா லேச சொல்ல மாட்டேன், அவனும் பெரிய ப்ராஃபிட்ல. அவன் கட்ட சொல்ல, இயேசுவே உன் கையில் நான் எடுக்கணும், நீ போய் ஏன்ட்ட வரலாமான்றான். உங்கள் வீட்டில் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகள், குடும்பத்தினர் ஞானஸ்நானம் எடுத்துக்கவங்களாம் கரெக்டாக இருக்காங்களான்னு போய் பாருங்கள், போங்க. அப்புறம் பாஸ்டர்ட்ட வந்து பேசுங்க. ஹலோ, இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் வரலாமான்றார். இப்போ நம்மனா 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்தால் சர்ச்சுக்கு பேர் தானே, கடவுளுடைய ராஜ்யத்தில் பேர் தானே. அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏசு என்ன தெரியுமா பேசுகிறாரு? முடிக்கிறேன். இப்பொழுது இடம் கொடு. ஒரு மொழி பைபிள், பெர்மிட் மீ நவ், பெர்மிட் ஜஸ்ட் நவ், ஃபார் திஸ் இஸ் த ஃபிட்டிங் வே. இதான் சரியான வேலை. எனக்கு இடம் கொடு, ஜஸ்ட் நவ், பெர்மிட் பண்ணு, எனக்கு பெர்மிஷன் கொடு, பெர்மிட் இட் ஜஸ்ட் நவ். பெர்மிட் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளே வரேன், உள்ளே வர கதவை திறந்து விடுங்க. For this is the fitting way for us to fulfill all righteousness. So this act of baptism identified Jesus with the sinners whose sins he would ultimately bear, and to whom his righteousness would be imparted. எழுப்பின ஜெபம் பண்ணுவோம், சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது இடம் கொடு, இது தேவ நீதி. கையில் ஒத்துக்கத்தை மகிமைப்படுத்துவோம். இதை குறித்து நான் ரொம்ப பேசலை, அடுத்த டைம் வந்து நான் பேசுகிறேன். நான் ஞானஸ்நானம் அவரே எடுத்துட்டார், நம்ம எடுக்கணும். இன்னொன்று, அது தேவனுடைய நீதி, காட்ஸ் ரைச்சஸ்னஸ். இதுக்கு விளக்கம் இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, கடவுள் ஒரு சட்டத்தை போட்டு ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாருன்னா, அட படித்தவன் படியாதவன், பெரியவன் தாழ்ந்தவன், இந்த பேச்சு சோழிகை இடம் கிடையாது. கீழ்ப்படிஞ்சு ஆகணும், எழுப்பின ஜெபம் பண்ணணும். See, this Bible is full of truth. அதான் இது பேர் சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவனுடைய நீதி நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபணுமா? பிதாவே, உங்களுடைய நாமத்தில், உங்களுடைய பாடத்தில் வருகிறேன். நீ பேசின அந்த வசனங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்படிப்பட்டவர்? நீர் ஞானஸ்நானம் எடுத்த பத்தி பேச ஆரம்பிச்சாலே, எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லாதவர் நீர் கீழ்ப்படிஞ்சு எடுத்தீங்கன்னா எங்க லைஃப்ல நான் எடுக்கணும். ஏன்னா உமக்கு நல்லா தெரியும், அது பிதாவுடைய நீதின்னு தெரியும். என்னை அனுப்பினவருடைய சட்டம், என்னை அனுப்பினவருடைய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஜனங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வருகிற நேரத்தில் நான் எடுக்காம இருந்தா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. நான் அதற்கு முதல் நிலையில பாவம் இல்லாதவராக இருந்தும், பரிசுத்தராக இருந்தும், பாவமே அறியாதவராக இருந்தும், எந்த குற்றம் செய்யாதவராக இருந்தாலும்
யோவான் ஸ்நானகனே, உன் கையில் நான் எடுத்துக்கிடட்டும்னு யோர்தான் நதிக்குள்ளே இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அந்த காட்சி எங்கள்ட கண்முன் வரட்டும். எங்களோட உள்ளங்கள் உடையட்டும், எங்களோட உள்ளங்கள் உடையட்டும். என்னோட உள்ளம் நொறுங்கி ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுது, கர்த்தாவே இந்தியா இருக்கிற காலம், இந்திய ரட்சணை நாள், நிறைய மாற வேண்டியது இருக்கிறது. கை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கிருபை நாதரே. ஆண்டவரே, இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, கடைசி வாரத்துல நான் மாற ஆசைப்படுகிறேன், மாற ஆசைப்படுகிறேன்னு சொல்லுங்க. மாற தீர்மானிக்கிறேன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி கைகளை கூப்பி, முடிந்தால் கரங்களை உயர்த்தி, இல்லை ஒரு கரத்தையா உயர்த்தி, இயேசுவே என்னை மாற்றுங்க, ரொம்ப சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்று. மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல என்னை கம்ப்ளீட்டா மாத்துங்க சுவாமி. என்னை மாற்றி உங்க பிள்ளையா மாற்றுங்க. உங்க சாயல எனக்குள்ள தாங்க. நான் பழைய ஆளா நான் இருக்க விரும்பல, ஒரு புதிய மனுஷனா மாற விரும்புறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்பும். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதத்தை கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணலாம், உங்களால ஜெபம் பண்ண முடியும் நம்புறேன். வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், நான் எவ்வளவு வாய் பேசுறேன், எவ்வளவு கதை அடிக்கிறேன், ஆனா வாய் திறந்து நான் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். ஜீசஸ், நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா மாற விரும்புறேன். என் தெருவுக்கு நான் ஆசீர்வாதமா நான் விரும்புறேன். என் பெற்றோருக்கு நான் ஆசீர்வாதமா விரும்புறேன். சபைக்கு நான் ஆசீர்வாதமா விரும்புறேன். என்ன கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்கிறீர் அந்த இடத்தை சுத்தி ஆண்டவரே நான் ஒரு மலையின் மேல இருக்கிற பட்டணமா, வெளிச்சம் கொடுக்கிற பட்டணமா, கர்த்தாவே நீர் என்னை பயன்படுத்து. சுவாமி கண்ணீரோடு கேளுங்க, என்னை பயன்படுத்து, என்னை பயன்படுத்து, என்னை உபயோகப்படுத்தும். 5 அப்பத்தை 2 மீனை பயன்படுத்துறது போல என்னை பயன்படுத்தும். ஆசீர்வதித்து அனுப்பும். துதி கனமகிமையும் சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வாய் திறந்து சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படி கர்த்தராய் இருக்கிற இயேசுக்கு சொன்ன கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் அனைவரோடு நினைக்கும் சதா காலங்களில் நம்முடைய வருகை பெரிய இருப்பதாக. ஆமென்.